இந்த வீடியோவில் நாம் 3x3 க்யூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எந்த ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணாமல் லாஜிக் வச்சு இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லேயராக சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் லேயரை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் லேயர். இதுதான் நம்ம சால்விங் ஆர்டர். ஸோ நம்ம அதை மாற்ற முடியாது, லேயராக தான் போக முடியும். ஸோ ஃபஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த ப்ளஸ் கொண்டு வரணும். இங்கே நம்ம இந்த ப்ளூ இருக்க இடத்துல இங்கே ப்ளூ, இங்கே ப்ளூ, இங்கே ப்ளூ, இங்கே ப்ளூ. ஸோ ப்ளூன்னு எடுத்துட்டோன்னா இது நாலும் ப்ளூவாக இருக்கும். ஐ மீன் இந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ளூவாக கொண்டு வரணும். அடுத்து கார்னர் பீஸ் கொண்டு வரணும். இது பண்ணும்போதே இந்த சைடையும் நம்ம பண்ணிட்டோம்னா, இந்த சைட்ஸையும் நம்ம பண்ணிட்டோம்னா அது ஃபஸ்ட் லேயர் சால்வ் ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எனி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் இதுதான் சூஸ் பண்ணணும், அதுதான் சூஸ் பண்ணணும் இல்லை. நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ளூ சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சென்டர் காயின் ப்ளூவாக உள்ள ஒரு பார்ட்டை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இங்கே சென்டர் காயின் ப்ளூவாக இருக்குது. ஸோ நம்ம ப்ளூ சூஸ் பண்ணுறேன்னா இங்கே ப்ளூ கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணும் பார்க்கலாம். இங்கே எங்கேயாவது ப்ளூ இருந்தோ, இங்கே ப்ளூ பாருங்க. இந்த ப்ளூ அப்படியே மேலே எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பார்ப்போம். ஒரு ப்ளூ செட் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது சென்டரில் உள்ள ப்ளூஸ் இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இது எப்படி இங்கே எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். இது இங்கே எடுத்துகிட்டு வரலாம். வந்தால் ஏற்கனவே நம்ம கொண்டு வந்தது கலைஞ்சி போயிடும். ஸோ அதனால் இதை இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள். ஸோ 2 ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூ அப்படியே கொண்டு வந்துட்டு இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனால் 3rd ப்ளூ நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். 4th ஒன் இங்கே இருக்குது. இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இப்போ மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ப்ளஸ்ஸை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் க்யூப் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு கார்னரில் ஒரு ப்ளூ தான் நம்மளுக்கு வேணும். இங்கே எல்லாமே ப்ளூ தான் வேணும் இல்லையா. இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. ப்ளூ வித் ஆரஞ்சு அண்ட் எல்லோவாக இருக்குது. ஸோ ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் சென்டரில் அந்த ப்ளூவை கொண்டு வந்துடுறேன். ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் சென்டரில் கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இதில் ஆரஞ்சு அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இதை இப்போ மேலே எடுத்துகிட்டு போகணும். இந்த காயினை நான் மேலே எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன செய்யணும்னா, இதை இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டு எங்கே எடுத்துகிட்டு போகணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரணும். சைடில் வச்சு அந்த ப்ளூவை கொண்டு நான் இதோட ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னோட ஒரு ப்ளூ வித் எல்லோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வித் ஆரஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் காயின் ஏதாவது ப்ளூ இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இது ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டோட இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இருக்கிற இடத்துக்கு இன்பிட்வீனில் அதை கொண்டு வச்சிடுறேன். ஒயிட் இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இங்கே உள்ள க்யூபை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போகணும். இந்த சைடு மேலே எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த காயினை நான் இந்த சைடு கொண்டு வைக்கணும். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரணும். எங்கே வச்சுருக்கேனோ அதை அதோட ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ எனக்கு 2 ப்ளூ மேலே உள்ளது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கீழே இன்னொரு ப்ளூ இங்கே ஒன்று இருக்குது. இது ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் இருக்குது. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் இருக்குது. கரெக்டான ப்ளேஸ்லேயே இருக்குது. ஸோ இது இங்கே எடுத்துகிட்டு போகணும். இங்கே எடுத்துகிட்டு போனால் நம்ம என்ன செய்யணும், இதை இந்த பக்கம் வைக்கணும். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம். சைடில் வச்சதை எடுத்துக்கொண்டு அதோட ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 3வது காயினும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 4th காயின் கீழே இருக்குது, பேஸில் இருக்குது. நம்மளுக்கு இங்கேயோ இருந்தால் தான் நம்ம மேலே எடுத்துகிட்டு போக முடியும், லெஃப்ட்டோ ரைட்டோ மூவ் பண்ணி. ஸோ இது கீழே இருக்கிறத இதுக்கு நேர் கீழே இருக்குது. இது கீழே இருக்கிறத அப்படி மேலே எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு அந்த எங்கே அந்த காயின் இருக்கோ அந்த காயினை மட்டும் அப்படி கீழே இறக்கிட்டு, இப்போ இங்கே இருந்த காயின் இங்கே போயிருக்கு, கரெக்டாக இங்கே போயிருக்கு. அந்த காயினை மட்டும் அப்படியே நான் ஊற்றி வச்சுட்டு மீதி கொண்டு வந்து கலைச்சி கொண்டு வந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ அந்த காயின் இங்கே வந்திருக்கும். அதர் சைடில் நம்ம இங்கே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த காயின் பின்னாடி போயிடுச்சு, அதுக்கு நேர் பின்னாடி போயிடுச்சு. ஸோ அந்த காயின் அப்படி நவுற்றி எங்கே தேவையோ அதுக்கு நேராக கொண்டு வந்துட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான சைடில் வந்துடுச்சு, ஏதோ ஒரு சைடில் வந்துடுச்சு. இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போகலாம். இதை இங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன செய்யணும், இந்த காயினை இங்கே வைக்கணும். தேவையான காயினை கீழே கொண்டு வரணும். இதோட ஃபிக்ஸ் பண்ணணும், இதோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம ஃபஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஆரஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் ரெட் அண்ட் ஒயிட்டு ஃபிக்ஸ் ஆகலை. இந்த பீஸ் இங்கே போயிருக்கணும், இந்த பீஸ் இங்கே வந்திருக்கணும். ஸோ அதை மட்டும் எந்த பீஸ் தேவையில்லாமல் இருக்கோ, அந்த தப்பாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வேறு எங்கேயோ வச்சுட்டு திருப்பி மற்ற எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு ப்ளூ அண்ட் ரெட்டை கீழே எடுத்து வந்துருக்கேன். அதை நேராக இங்கே கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு நேராக கீழே கொண்டுட்டு அதோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி அதை மேலே எடுத்துருப்பேன். ஸோ ப்ளூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட்டை இங்கே சைடில் வைக்கிறேன். நான் இங்கே கொண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லேயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்கணும். செகண்ட் லேயரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லேயர், டாப் லேயர், அந்த ஃபஸ்ட்டோட அவுட்டர் லேயர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதோடு சேர்ந்து இது ஒரு மாதிரி டீ ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா டீ ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்கணும். இதுதான் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட லாஸ்ட்டு மூவ். இப்போ செகண்ட் லேயர் எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போது சும்மா இப்படி நவுத்தி வச்சு பார்க்கலாம். இங்கே ஒரு ரெட் இருக்குது. இந்த ஏற்கனவே ஸ்மால் டீயை பற்றி பேசணும். இப்போ இந்த டீயை பிக் டீயாக கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். ஸோ நான் அப்படி மூவ் பண்ணதில் இங்கே ஒரு பிக் டீ வந்திருக்கு. இன்னொன்று ப்ராபப்ளி இந்த எல்லோ சேர்ந்து இது மாதிரி வரலாம். ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், ரெட்டையோ எல்லோவோ. இப்போ நம்ம வந்து எல்லோ எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோ வித் ஆரஞ்சாக இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ எல்லோ வித் ஆரஞ்சு உள்ள இந்த காயின் எங்கே போகும்னா இங்கே போகும், எல்லோ வித் ஆரஞ்சு காயின்றதுனால. ஸோ இது எப்படி மூவ் பண்ணுறதுன்னா, இது இந்த பக்கம் இந்த காயின் போகணுன்னா இந்த காயினை நான் இந்த சைடு வைக்கணும், இந்த காயினை இந்த சைடு வைக்கணும். வச்சுட்டேன். எங்கே வேணுமோ அந்த காயினை கீழே எடுத்துகிட்டு வரேன். மறைச்சி வச்சுருந்தாலே அந்த சைடில் அதை இங்கே எடுத்துகிட்டு வரேன். மறுபடியும் இந்த பிக் டீ ஃபார்ம் வர அதே இதை கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன், கார்னர் ப்ளூவை, இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன், எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பீஸ் செட் ஆகிருக்கும். இப்போ இன்னொன்று அது மாதிரி செய்யலாம் பாருங்களேன். இப்போது எல்லாத்துலேயும் க்ரீன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாமே க்ரீன் இருந்ததுன்னா அது வேலைக்காகாது. இங்கே இருக்கிற கலரே இங்கே இருந்துச்சுன்னா அது வேலைக்காகாது நமக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா, இங்கே உள்ள காயின் இங்கே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எடுத்துகிட்டு இங்கே உள்ள காயினை கொண்டு போய் இதை எப்படி நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம அதுக்கு தகுந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இது ரெட் அண்ட் ஒயிட்ன்றதுனால இந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எப்படி நம்ம கீழே எடுத்துகிட்டு வருதுன்னா, இதை நான் இங்கே வச்சேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த பக்கம் வந்துடும். அப்போது அதை நான் திருப்பி கொண்டு வந்து எங்கே வைக்கணுமோ வச்சிடலாம். ஸோ இப்போ தேவையில்லாத ஒரு காயினை கொண்டு போய் நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கு அதே தான் டூல். இதை கொண்டு போய் அங்கே வைக்க போகிறேன்னா இதை இந்த சைடு வைக்கணும். எங்கே வேணுமோ அது சைடில் வச்சதை எடுத்துகிட்டு வரேன். திருப்ப இங்கே தான் இருக்குது அந்த காயின் இல்லையா, அதை மட்டும் கீழே எடுத்துகிட்டு வரேன். இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறேன், இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே இருந்து அந்த ரெட் அண்ட் ஒயிட் காயின் கீழே இங்கே வந்திருக்கும் பின்னாடி. ஸோ இப்போ அந்த ரெட் அண்ட் ஒயிட் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் போக போகுதுன்னா இந்த காயினை நம்ம இந்த சைடு வைக்கணும். இந்த சைடு வச்சுட்டேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி கொண்டு வந்துட்டேன். எங்கே இருக்கோ அந்த காயினை இன்னொரு தடவை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரெட் அண்ட் ஒயிட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 2 பீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லோ அண்ட் ஆரஞ்ச் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போது இந்த க்ரீன் இல்லாத பீஸுன்றதுனால இது மேபி ஃபிக்ஸ் ஆகும். இது நேராக ஒயிட்டோட ஒயிட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒயிட் அண்ட் ஆரஞ்ச். ஸோ அது இங்கே போகும். ஸோ இது இங்கே போகணுன்னா என்ன செய்யணும், இந்த காயினை இந்த பக்கம் வைக்கணும். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரணும். கரெக்டாக கொண்டு வந்து அதோட வைக்கிறோம். அதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம், மேலே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாத காயின் இது ஒன்று தான். இன்னொன்று க்ரீன் இல்லாத பீஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. ஸோ எல்லோ ரெட்டு இது கரெக்டான அதே இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு போகணும். இந்த சைடு போகணுன்னா இந்த காயினை இந்த பக்கம் வைக்கணும். வச்சுட்டோம். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம். திருப்பி ஓரமாக வச்சுருந்ததை எடுத்துகிட்டு இங்கே வரோம். அதை கீழே எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். வச்சு ஸோ நம்ம செகண்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் எப்படி பண்ண போகிறோன்னா, 2 லேயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணணும். தேர்ட் லேயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த லேயரில் நம்ம எப்படி ப்ளஸில் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கீழே உள்ள தேர்ட் லேயருக்கு நம்ம ப்ளஸ் கொண்டு வரணும். இந்த ப்ளஸ் நம்ம எப்படி கொண்டு வர போகிறோன்னா, அதுக்கு ஒரு தனி ஒரு மூவ் இருக்குது. அதுக்கு ஜே மூவ் அப்படி சொல்லுவோம். அது எப்படின்னா ஜே மாதிரியே போடணும். இங்கே வந்து ஜென்ரலாக நம்ம சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இதில் ஒரு ஜே மாதிரி ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இது ஜே டைப்பில் ஃபிக்ஸ் ஆகிருக்கலாம். ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இந்த 2 மூவ் பண்ணும்போதே வந்திருக்கும். அது வந்துடும் ஜென்ரலாக லக்கியாக. பட் இந்த டைம் நமக்கு வரல. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஜே கொண்டு வரணும். அடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை எப்படி கொண்டு வரணும் பார்க்கலாம். ஜே மாதிரியே மூவ். ஜேக்கு நம்ம ஒரு கோடு போட்டு இப்படி போடுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை இறக்கியிருக்கேன். ஸோ இப்படி போட்டிருக்கேன். இப்போ மேலே ஒரு ஜேக்கு மேலே ஒரு லைன் போடுவோம். அந்த லைனை அதை அப்படி கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ப்ளூவையும் மேலே எடுத்துகிட்டு போய் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜே மாதிரி ஒன்று போட்டோம். அதில் நம்மளுக்கு இங்கே ஜே வந்திருக்கணும், வரல. பட் ஜேக்கான மூவ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு தடவை நான் அதே மூவ் போட்டேன்னா திருப்பி இங்கே ஜே மாதிரி ஒன்று வரும். பார்க்கலாமா? கீழே எடுத்துகிட்டு வரேன். இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். பின்னாடி உள்ளதை அப்படி தள்ளுறேன். திருப்பி இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன்.
இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட தோற்கு பாருங்கள், ஜேன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த ஜேவை இங்கே வச்சுட்டு அப்படியே கீழே வச்சு இன்னொரு தடவை சொன்ன ஃபார்ம்லாவே போட்டேன்னா இது செட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அந்த ப்ளஸ் வந்துடும். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த ஜே இங்கே இருக்குது, அப்படியே கீழே வச்சுட்டேன். இப்படி இப்படி மேலே உள்ளது. அடுத்து இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இந்த ப்ளூவை மேலே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த ப்ளஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து ப்ளஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நேராக செட் பண்ணுற மாதிரி ஆகுதான்னு பார்க்கலாம். எல்லோவோட செட் ஆகிருக்கு, ஆரஞ்சோட செட் ஆகிருக்கு, ஒயிட்டோடையும் ரெட்டோடையும் செட் ஆகலை. இங்கே உள்ளது இங்கே இருக்குது, அங்கே உள்ளது அங்கே இருக்குது. ஸோ இதை எப்படி கொண்டு வரதுன்னா, அதுக்கு கார்னர் மூவ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை, இது 2 தடவை கொண்டு வந்து திருப்பி மேலே, இன்னும் ஒரு தடவை கீழே கொண்டு வந்து இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். இப்போ பார்த்துட்டு இந்த இதோட ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒயிட்டோட ஒயிட்டு, ரெட்டோட ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு. இப்போ ப்ளஸ்ஸும் வந்துருச்சு, அதோட காயினை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட க்யூபே நம்ம சால்வ் பண்ணிட்டோம், எக்ஸப்ட் இந்த 4 பீஸை தவிர, இந்த 4 கார்னர் பீஸை தவிர. அது மட்டும் தான் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது இங்கே எல்லோ காயின் என்ன வரணும்னா, எனக்கு ரெட் எல்லோ க்ரீன் காயின் வந்திருக்கணும். ஆனால் இங்கே தப்பாக இருக்குது. ரெட் எல்லோ க்ரீன் இல்லாமல் ஆரஞ்சு எல்லோ க்ரீன் இருக்குது. ஸோ இது தப்பு. இங்கே எல்லோ ஆரஞ்சு க்ரீன் வரணும். இங்கே ஆனால் எல்லோக்கு பதில் ரெட் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒயிட் ஆரஞ்சு க்ரீன் வரணும், அதுவும் தப்பாக இருக்குது. இங்கே ரெட் ஒயிட் க்ரீன் வரணும், அதுவும் தப்பாக இருக்குது. ஸோ 4 காயினுமே தப்பாக இருக்குது. ஸோ இந்த காயின் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல் மாதிரி போட்டிருக்கேன், இப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் இதில் ஃபிக்ஸ் ஆகிடும் ப்ளூ, அதை மேலே அனுப்பிச்சிடுறேன். இந்த ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறேன். இப்போ மறுபடியும் இந்த ஒயிட்டோட ஒயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏதாவது ஒரு காயின் சேர்ந்துருக்குதான்னு. கிட்டத்தட்ட எந்த காயினும் எதுவுமே சேரல, பட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எல்லோ ஆரஞ்சு க்ரீன் வரணும், எல்லோ ஆரஞ்சு க்ரீன் வந்துருச்சு. இங்கே ஆரஞ்சு ஒயிட் க்ரீன் வரணும், இன்னும் தப்பாக இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு பீஸ் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பீஸை நான் இந்த சைடில் வச்சுட்டு இதை திருப்ப அதே இதை போடுறேன், எல் டைப் அந்த இதை. இப்போ திருப்பி வச்சு பார்க்கலாம். ஒரு க்யூப் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒயிட் ரெட் க்ரீன் வரணும், ஒயிட் ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட சால்வான க்யூப்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் பர்ஃபெக்டாக சால்வ் ஆகிருக்கு. இங்கே எல்லோ ஆரஞ்சு க்ரீன் வரணும், எல்லோ ஆரஞ்சு க்ரீன் வந்துருச்சு. ஸோ இப்போது கிட்டத்தட்ட எல்லாமே 4மே சால்வான க்யூப் தான். பட் பர்ஃபெக்டான சால்வான 2 க்யூப்பில் ஏதோ ஒரு க்யூப்பை நம்ம இந்த கார்னரில் வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு இப்போ நான் போடுற மூவ் போட்டிங்கன்னா அந்த திரும்பி இருக்கிறது கூட ட்விஸ்ட் ஆகி கரெக்டாக வந்துடும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஏற்கனவே பண்ண அந்த மூவ் தான். ஒன்ஸ் ட்வைஸ் அப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கீழே ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்பிடும். அதே மூவை இந்த சைடும் போடணும். ஒன்ஸ் ட்வைஸ் மேலே அனுப்பிச்சு ஒன்ஸ் கீழே வந்து ப்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இது ஃபிக்ஸ் ஆகலை, இது ஃபிக்ஸ் ஆகலை, இது ஃபிக்ஸ் ஆகலை. திருப்ப அதே மூவை போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடலாம். ஒரு தடவைலையோ 2 தடவைலையோ 3 தடவைலையோ ஃபிக்ஸ் ஆகும். ஒன்ஸ் ட்வைஸ் அப் ஒன்ஸ் டவுன் ஃபிக்ஸ். அதே இந்த சைடும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கார்னர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது 2 ஃபிக்ஸ் ஆகலை. திருப்ப இந்த கரெக்டானது இந்த பக்கம் வச்சுட்டு இந்த கரெக்ட் இல்லாததில் பண்ணுறோம். ஒன்ஸ் ட்வைஸ் அப் ஒன்ஸ், திருப்பி அதே ஒன்ஸ் 2 தடவை மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகலை. இன்னும் ஒரு தடவை போட்டால் மேபி ஃபிக்ஸ் ஆகிடும். 2 தடவை அதே மூவ் தான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பர். தேங்க்யூ.